ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். நான் சாதத்தில் பண்ணி காமிக்க போகிறேன். இது செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். டீ போடுற நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் சாதம் எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் கடலை மாவு, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ஒரு பவுலில் சாதம் போட்டுக்கலாம். இப்போ சாதத்தை ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கோங்க. ரொம்ப நசுக்க வேண்டியதில்லை. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க அதையும் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது சாதத்தில் செஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 3 டீஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது, இப்போ பொடிசாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது சாதங்கிறதுனால கையில் கொஞ்சம் ஒட்டும். நம்ம எண்ணெய் தடவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு தேவையான அளவு எடுத்து எந்த ஷேப் வேணாலும் நம்ம விருப்பம்தான் செஞ்சுக்கலாம். நான் இப்போது என்னோடய பசங்களுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி ரோல் பண்ணி போட போகிறேன். எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில் போட்டு. இந்த மாதிரி சாதத்தில் செஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம்தான் இதோட வேலையே. ரொம்ப குவிக்காக முடிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீதியான சாதத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே நல்ல சாஃப்டாக, வெளியே கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.